எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 3 மற்றும் 4 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் நம்ம ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 71வது தேசிய திரைப்பட விருது பெற்ற சிறந்த நடிகர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மாசே. அடுத்து செகண்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டில் 3 தேசிய விருதுகளை பெற்ற தமிழ் திரைப்படம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பார்க்கிங். தமிழகத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக தொடங்கப்படும் திட்டம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்பு கரங்கள். தமிழக அரசு பள்ளி மாணவர்களிடம் ஆங்கில மொழித்திறனை வளர்க்கும் வகையில் செயல்படுத்தப்படும் திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லெவல் அப் திட்டம். நீட் என்பது டேஷ் பட்டப்படிப்பில் சேர்வதற்கான தேர்வாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, எம்பிபிஎஸ். ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2021ஆம் ஆண்டு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊரக மேம்பாட்டு அமைச்சகம். சமீபத்தில் காலமான வசந்தி தேவி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்வியாளர். ஆதார் என்பது இந்தியாவில் எத்தனை நாட்களுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள எண்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 182 நாட்கள். எந்த திட்டத்தின் கீழ் கலை கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள 99 அயலக தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேர்களை தேடி திட்டம். ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோனாலி மிஸ்ரா. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. ஆகஸ்ட் 3 and 4 கரண்ட் அஃபயர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலிருந்து எந்த விதைகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் இ, பி மற்றும் சி. ஸோ அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிம்-4 திட்டத்தில் நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. அங்கே இந்தியாவிலேருந்து கொண்டு போன விதைகளானது முளைக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் கொண்டு போன விதைகள், காராமணி விதைகள் முளைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல முளைக்கக்கூடிய ரொம்ப கடுமையான குளிர் பிரதேசமான லடாக்ல முளைக்கக்கூடிய விதைகளை வந்து அனுப்பியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த விதைகள் என்ன அப்படின்னா சீபக் தான் மற்றும் பக்வீட். இது எங்கே விளையக்கூடியது? லடாக்ல விளையக்கூடியது. ஸோ இந்தியாவிலேருந்து சீபக் தான் மற்றும் பக்வீட் ஆகிய விதைகள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நாசாவுடைய க்ரூ 11 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக தான் இந்த விதைகளானது எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தை யார் மேற்கொள்றா, யார் இந்த விதைகள் அனுப்புறா அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்து ஜாகுவார் ஸ்பேஸ் விண்வெளி உயிரியல் நிறுவனம். ஜாகுவார் ஸ்பேஸ் விண்வெளி உயிரியல் நிறுவனம் தான் இப்போ நம்ம 5 கண்டங்களை சேர்ந்து ஒரு 11 நாடுகள்லேருந்து, நம்ம இந்தியா உட்பட ஒரு 11 நாடுகள்லேருந்து விதைகளை எடுத்து கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் முளைக்க வச்சு ஆய்வு செய்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியா, மாலத்தீவு, அர்ஜென்டினா, பிரேசில், கோஸ்டாரிக்கா, நைஜீரியா, அப்புறம் எகிப்து, பாகிஸ்தான். இதில் இந்தியாவிலேருந்து லடாக் பிரதேசத்தில், லடாக்ல கடுமையான குளிர் பிரதேசத்தில் முளைக்கக்கூடிய விதைகளை அனுப்பியிருக்காங்க. அதுதான் சீபக் தான் மற்றும் பக்வீட் எங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்து இந்த விதைகளை யார் கொடுத்துருக்கா, எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்த புரோட்டோ பிளானட் அப்படிங்கிற விண்வெளி புத்தாக்கு நிறுவனம் தான் இந்த விதையை வந்து வழங்கியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த விதைகள் அங்கே ஒரு வாரத்துக்கு ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா க்ரூ 10 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக அனுப்புறது க்ரூ 11, இங்கே கொண்டு வரது பூமிக்கு கொண்டு வருவது க்ரூ 10 விண்கலம் மூலமாக பூமிக்கு கொண்டு வரப்படும். இங்கே விரிவான ஆய்வுகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்வாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக இப்போ நம்ம இவ்வளோ செலவு பண்ணி தேவையில்லாமல் விதையை வந்து விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இப்போ எதிர்காலத்தில் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்குது. கட்டுப்படுத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பருவநிலை தாங்கி பயிர்கள் விளைவதற்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்கிறது. இன்னொன்று எதிர்காலத்தில் நம்ம ஸ்பேஸ்லேயே ஒரு விவசாயம் செய்ய விரும்புகிறோன்னா அது பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக தான் இப்போது இந்த விதைகளை அனுப்பியிருக்காங்க விண்ணுக்கு. அடுத்து ரீசன்ட் நியூஸ், சமீபத்தில் ஸ்பேடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் லான்ச் பண்ணாங்க PSLV C-60 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காராமணி விதைகள் அனுப்பப்பட்டு அது முளைக்க வைக்கப்பட்டிருக்கு விண்வெளியில்.
ஆக்சிம்-4 திட்டத்துல சுபான்சு சுக்லா பாத்தீங்கன்னா இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெந்தயம் அப்புறம் பச்சை பயிர் விதைகள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த விதைகளானது முளைச்சிருக்கு. இரண்டாவது கேள்வி, தமிழகத்தில் 2025 to 26 நிதியாண்டில் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் டேஷ் கோடி செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 52.44 கோடி மதிப்பீட்டுல தான் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்துறாங்க இந்த நிதியாண்டுல. சரி, இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் 39.28 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு சிறுதானியங்களை உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு வச்சிருக்காங்க. சிறுதானியங்கள் அப்படின்னா மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு, சாமை இதெல்லாம் தான் வந்து சிறுதானியங்கள் வரும். சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் இருந்தாலும் சரி அதை தாங்கி வளரக்கூடியது, பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு தானியம் தான் சிறுதானியம். நிறைய ஊட்டச்சத்து மிகுந்தது தான் சிறுதானியங்கள். ஸோ இதையொட்டி தான் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம், அதோடைய உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2018ஆம் ஆண்டு நம்ம நாட்டில் இந்தியாவில் தேசிய சிறுதானிய ஆண்டு செலிப்ரேட் பண்ணோம். 2023ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக 2023 அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அப்படிங்கிறது 2023 to 24ஆம் ஆண்டில் 5 ஆண்டு திட்டமாக தமிழக அரசு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக அந்த சிறுதானிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தொழில்நுட்ப உதவிகள்லாம் வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தில். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களை 2 மண்டலங்களாகவும் பிரிச்சிருக்காங்க. 2 சிறப்பு சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கியிருக்காங்க. மண்டலம் 1, மண்டலம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மண்டலம் 1 அப்படின்னா அதில் 12 மாவட்டங்கள் இருக்கும். ஸோ திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தர்மபுரின்னு சொல்லிட்டு ஒரு 12 மாவட்டங்கள். மண்டலம் 2ல ஒரு 13 மாவட்டங்கள் வருது. ஸோ இந்த மொத்தமாக 25 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை உற்பத்தி செய்யறதுக்கான தொழில்நுட்ப உதவிகள், அதே மாதிரி சிறப்பு தொகுப்புகள் வழங்குறாங்க. விதைகள், அப்புறம் உயிரி உரங்கள், இடுபொருட்கள் இதெல்லாம் உள்ளடக்கிய சிறப்பு தொகுப்புகள் மானிய விலையில கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வரகு, சாமை, கம்பு இந்த மாதிரியான சிறுதானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சிறுதானிய தொகுப்பு, இந்த தொகுப்புல என்னென்னலாம் வரும், அதுக்கான விதை, சிறுதானிய விதைகள் கொடுப்பாங்க, உயிரி உரம் கொடுப்பாங்க, நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுப்பாங்க, ப்ளஸ் அது தொடர்பான இடுபொருட்களானது வழங்குறாங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டருக்கு 6000 ரூபாய் மானியத்தில் இந்த சிறப்பு தொகுப்பு கொடுக்குறாங்க. அடுத்து கம்பு, ராகி, குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானியங்களை உற்பத்தி செய்கிறவங்களுக்கு அதுக்கான விதை பார்த்தீங்கன்னா 50% மானிய விலையில கொடுக்குறாங்க. அதாவது இப்போ 10 ரூபாய் இருக்குன்னா 50% மானிய விலைன்னா 5 ரூபாய்க்கு அந்த விதையை கொடுக்கறது. அந்த மாதிரி கம்பு, ராகி, குதிரைவாளிக்கான விதைகள் 50% மானிய விலையில கொடுக்குறாங்க. பிளஸ் 1250 மானியத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான உரம், விதைகள் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க, இடுபொருட்கள்லாம். அடுத்து நிகழாண்டுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 3928 கிலோ சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுதானிய திட்டம் செயல்படுத்துறாங்க இல்லையா, 25 மாவட்டங்கள் 2 மண்டலமா பிரிச்சுன்னு சொல்லிட்டு, இந்த 25 மாவட்டங்களையும் சிறுதானிய திருவிழாவானது செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சிறுதானியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இப்படிதான் விவசாயம் செய்யணும், இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 3வது கேள்வி, நாட்டின் முதல் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் எந்த நாட்டின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜப்பான். ஸோ ஜப்பான் நாட்டின் உதவியோடு தான் நம்ம நாட்டிலே முதன்முறையாக புல்லட் ரயில் அப்படிங்கிறது சேவையை வந்து தொடங்க போறாங்க. புல்லட் ரயில் வந்து மும்பை டு அகமதாபாத் இடே, மும்பை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு, அகமதாபாத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கு. அகமதாபாத் மும்பை டு அகமதாபாத் இடையே தான் முதல் புல்லட் ரயில் சேவையானது தொடங்க போறாங்க. இந்த புல்லட் ரயில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது 320 கிலோமீட்டர் வேகத்தில் இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பெர் ஹவருக்கு. ஸோ ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து விரைவில் இந்த ரயில் சேவையானது தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த புல்லட் ரயில் ஜப்பான் நாட்டுடைய நிதி உதவியின் மூலமாக தான் செயல்படுத்துறாங்க. எவ்வளோ கோடியில் அப்படின்னா 1.08 லட்சம் கோடி மதிப்பீட்டில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்துறாங்க. ஸோ இந்த புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா மும்பையில் பாந்த்ரா குர்லாவில் தொடங்கி குஜராத்தில் வாவி, சூரத், ஆனந்த், வதோதரா, அகமதாபாத் நகரங்களை இணைக்கும் வகையில் திட்டமானது தொடங்க போறாங்க ரயில் சேவையை. அடுத்த 4வது கேள்வி,
தமிழகத்தின் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. நம்ம லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கூட பார்த்துருப்போம். வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுடைய வாகன உற்பத்தி தொழிற்சாலை, மின்சார வாகனங்கள் உற்பத்தி தொழிற்சாலையை அமைச்சிருக்காங்க. இதுக்கான ஒப்பந்தமானது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போன வருஷம் கையொப்பமாயிருக்கும் தமிழக அரசுக்கும் அந்த நிறுவனத்துக்கும். வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வியட்நாம் நாட்டை சேர்ந்த வாகன தயாரிப்பு நிறுவனம். ஸோ இப்போ வியட்நாம் நாட்டை சேர்ந்த இந்த நிறுவனம் தூத்துக்குடியில் அவங்களுடைய ஆலை அமைச்சிருக்காங்க. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஓப்பன் பண்றாங்க. ஸோ 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் இந்த மின்சார வாகன உற்பத்தி ஆலையானது அமைக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடியில் எங்கன்னா சில்லாநத்தம் சிப்காட்ல தான் அமைச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், சிப்காட் அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல சிப்காட் பத்தி பார்த்திருப்போம். சிப்காட்னா என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த ஆலையை வந்து உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டுடைய வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தான் நிறுவியிருக்காங்க. ஸோ 408 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க. இந்த ஆலையில பாத்தீங்கன்னா VF6 VF7 வகை மின்சார கார்களானது உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 5வது கேள்வி, உள்நாட்டு சுற்றுலா செலவினர் கணக்கெடுப்பு மற்றும் தேசிய குடும்பத்தினர் பயண கணக்கெடுப்பை நடத்துவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், அதாவது தேசிய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தான் இந்த உள்நாட்டு சுற்றுலா செலவின கணக்கெடுப்பு அப்புறம் தேசிய குடும்பத்தினர் பயண கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலைலேருந்து ஜூன் 2026 வரைக்கும், இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் இந்த ஆய்வுகளானது கணக்கெடுப்பானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் இந்த கணக்கெடுப்பை நடத்துகிறாங்க. இந்த கணக்கெடுப்பில் என்னென்ன விவரங்கள்லாம் சேகரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உள்நாட்டு பயண கணக்கெடுப்பில் வந்து பயணத்தோட நோக்கம் என்ன, எதுக்காக போகிறாங்க, என்ன மாதிரி போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்களா, கப்பலில் போகிறாங்களா, அந்த மாதிரி பயண வகை, பயணத்தில் வந்து தங்குமிடம், அப்புறம் சேருமிடம், முன்பதிவு, இது போன்ற தகவல்கள் சேகரிக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து தேசிய குடும்ப பயண கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் பயணத்தோட நோக்கம், செலவு, பயண முறை, ஒரே நாள் பயணங்கள், அதாவது ஒரே நாள் பயணமாக போகிறாங்களே, கல்விக்காகவோ வேலைக்காகவோ போகிறாங்களே அது பற்றி, அடுத்து கிளம்புமிடம், சேருமிடம், தூரம், பயண நேரம், எவ்வளோ ஆசை அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க, இது போன்ற தகவல்கள் இதில் சேகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, சமீபத்தில் எங்கு நடுக்கற்களும் பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆம்பூர் கிராமத்துல தான் இப்போ நடுக்கற்கள் அப்புறம் பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டு கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள் பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து விஜயநகர காலத்தை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நடுக்கல் கண்டெடுத்திருக்காங்களே அது வந்து 3 அடி உயரம் 2 அடி அகலம் கொண்டது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நடுக்கற்கள்ல 4 நடுக்கற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, ராஜராஜ சோழன் சிலை எங்கு அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு சிலையானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து எந்த சோழ அரசருடைய 1005வது பிறந்த நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இது 2வது கொஸ்டின். ஸோ 1, 2 அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ ராஜராஜ சோழனுடைய சிலை அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல 35 அடி உயரத்துக்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சோழ அருங்காட்சியகமானது தஞ்சாவூர்ல 55 கோடி செலவுல அமைக்கப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய சிலைகளானது தமிழகத்தில் நிறுவப்படும் பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ராஜேந்திர சோழனுடைய நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி அவர்கள் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, எந்த நாட்டிடமிருந்து C295 ரக ராணுவ விமானத்தை இந்தியா வாங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்பெயின். ஸோ ஸ்பெயின் நாட்டுக்கிட்ட இருந்து தான் C295 அப்படிங்கிற போர் விமானங்களை வந்து நம்ம இந்தியா வந்து பை பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டுக்கிட்டேருந்து? ஸ்பெயினுக்கிட்டேருந்து. மொத்தமாக 56 விமானங்கள் வாங்குவதாக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதில் 16 விமானங்கள் ஸ்பெயின் வழங்குவாங்க, 40 விமானங்கள் நம்ம நாட்டிலே தயாரிக்கிறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் எப்போ கையொப்பமானுச்சு அப்படின்னா 2021 செப்டம்பரில் கையொப்பமானுச்சு. ஸோ 16 விமானங்கள் ஸ்பெயின் தானே தரணும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா
16வது C295 ரக விமானத்தை இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ யாருக்காக வாங்குறாங்க? இந்திய விமானப்படையில யூஸ் பண்றதுக்காக தான் இந்த விமானங்களை வாங்குறாங்க. ஸோ இப்போ அவ்ரோ போர் விமானமானது இந்திய விமானப்படையில பயன்படுத்தப்படுது. ஸோ அதுக்கு மாற்றாக தான் அவ்ரோ போர் விமானத்தை மாற்றி C295 யூஸ் பண்ற வகையில தான் இப்போ இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு 16வது விமானத்தை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ இந்த C295 போர் விமானம் இருக்கு இல்லையா, இந்த போர் விமானம் 5லேருந்து 10 டன் வரைக்கும் எடை கொண்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 56 போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அதில் எந்த நிறுவனத்தோடனா ஸ்பெயின் விமான விண்வெளி பாதுகாப்பு மையத்தோட தான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கும். இந்த நிறுவனம் 16 விமானங்களை வழங்குது. 40 விமானங்கள் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்காக குஜராத்தில் வதோதரால டாடா நிறுவன மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 9வது கேள்வி, இந்திய வீரர் முரளி ஸ்ரீசங்கர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தடகளம். ஸோ தடகள வீரர் தான் முரளி ஸ்ரீசங்கர். இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கஜகஸ்தானில் நடைபெற்ற கொசானோ நினைவு தடகள போட்டியில் நீளம் தாண்டுதல்ல 7.94 மீட்டர் தூரத்திற்கு நீளம் தாண்டி சாம்பியனாக இருக்காரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டியில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் மனோஜ் ஷா அப்புறம் மானவ் தாக்கர் ஆகியோர் கூட்டணி செகண்ட் பிளேஸ். கலப்பு இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஷா அப்புறம் தியா சித்தலே ஆகியோரின் கூட்டணி வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, கோபா அமெரிக்கா ஃபெமனினா கால்பந்து போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரேசில். ஸோ இப்போ ரீசனாக நடைபெற்ற கோபா அமெரிக்கா ஃபெமனினா கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் கொலம்பியா அணியை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. இந்த போட்டியில் இந்த அணி சாம்பியன் ஆகிறது இது 9வது முறை. இந்த வருஷம் நடத்தப்பட்டது 10வது எடிஷன். இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா ஈக்வடார் நாட்டின் குயிடோ அப்படிங்கிற நகரத்தில் தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பிரேசில் வந்து சாம்பியனாக இருக்காங்க 9th டைம். 11வது கேள்வி, உலகிலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி உறுப்புகள் பாதிக்கப்படும் போது செயலிழக்கும் போது நல்ல உறுப்பு மாற்றுவாங்க இல்லையா, வேறு உறுப்பு மாற்றி சிகிச்சை மேற்கொள்வாங்க. அதை தான் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலக அளவில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் 15வது தேசிய உறுப்பு தான தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போனா ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஸோ இதையொட்டி தில்லியில் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் தான் தெரிவிச்சிருப்பாங்க இந்தியா வந்து உலக அளவில் அறுவை சிகிச்சை செய்கிறதுல, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுல 3rd பிளேஸில் இருக்குன்னு சொல்லி. அப்போ முதல் 2 இடத்துல எந்த நாடு இருக்குன்னா அமெரிக்காவும் சீனாவும் இருக்குது. அமெரிக்கா வந்து 1st பிளேஸு, சீனா வந்து 2nd பிளேஸு. சரி கவனிங்க, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா 2 பேர் அந்த இடத்துல தேவைப்படுறாங்க. அதாவது உறுப்பு தேவைப்படுறவங்க, இன்னொன்று வந்து உறுப்பு தானமாக கொடுக்குறவங்க. சரியா? 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நோட்டோ அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த போர்ட்டல் அப்படின்னா, இப்போ உறுப்பு மாற்று செய்கிறாங்க அப்படின்னா அந்த நபர், உறுப்பு மாற்று செய்யக்கூடிய அந்த நபரும் டோனர், அதாவது தானம் கொடுக்கக்கூடிய நபருடைய விவரங்களை வந்து சேகரிக்கும் வகையில தான் இந்த நோட்டோ அப்படிங்கிற வலைதளமானது இருக்கு. ஸோ இது ஆதார் எண்ண அடிப்படையாக கொண்ட ஒரு வலைதளம் தான் இந்த நோட்டோ. மத்திய அரசு 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு அப்படிங்கிறத இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டோ அப்படிங்கிற வலைதளத்தை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால தான் தொடங்கப்பட்டிருக்கு. சரி, 2024 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 18,900க்கும் மேலே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு உள்நாட்டில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளவுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டது இதுதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் சர்வதேச அளவில் அதன்படி 3rd பிளேஸில் இருக்கு. இந்தியாவிலே அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் வந்து இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க 2008. அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்றவங்களுக்கு
இந்த உறுப்பு தானம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தானம் கொடுக்கக்கூடிய உடலுக்கு வந்து அரசு மரியாதையானது செலுத்தப்படும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மூளைச்சாவு அடைந்தவங்களுடைய உறுப்புகள் தான் தானமாக பெறப்படுகிறது. ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம இந்தியா தான் 3rd பிளேஸ்ல உலக அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் முக்கியமாக கை மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா வந்து முன்னணியில் இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஏழைகளுக்கு வந்து இப்போது சிறுநீரகம், கல்லீரல், இதயம், நுரையீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவசமாக பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான செலவுகள் இந்த ஸ்கீமில் இணைக்கப்படுதுன்னு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ தமிழ்நாடு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு இந்தியாவிலே வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில். ஸோ அதனால விருதானது இந்த விழாவில் தில்லியில் நடைபெற்ற விழாவில் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா அவர்களால் விருது வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்துக்கு. தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் 2008 தொடங்கினாங்க. அரசு மரியாதை செலுத்தப்படும் சொல்லிட்டு 2023 அறிவிச்சிருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இது அறிவிக்கப்பட்டதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் 479 பேர் வந்து உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2வது கேள்வி, பிரதமரின் விவசாயிகள் உதவித்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2019ஆம் ஆண்டு. ஸோ PM கிஷான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், PM கிஷான் சம்மான் நிதி திட்டம் அப்படின்னும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கீம் என்னன்னா விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆண்டு வருமானத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் தான். ஏன்னா விவசாயிகள் வந்து எப்போதுமே விளைச்சலை நம்பி இருக்காங்க. பருவகாலம் சரியில்லை, மழை அதிகமாக பெய்யுது, மழை பெய்யலை அப்படின்னா விளைச்சல் பாதிக்கப்படும். அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், அப்படி தானே? ஸோ அதனால அவங்களுடைய ஒரு வருஷத்துக்கான வருமானத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PM கிஷான் திட்டம் அப்படிங்கிறது 2019 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கினாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3 தவணைகள்ல கொடுக்குறாங்க. சரியா? இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கான உதவித்தொகையாக 20,500 கோடியை வந்து விடுவிச்சிருக்காங்க 20வது தவணையாக. ஒவ்வொரு தவணையா விடுவிச்சுட்டு வராங்க இல்லையா, ஒவ்வொரு இந்த ஸ்கீம் தொடங்கினதுலேருந்து இப்போ 20வது தவணையை விடுவிச்சிருக்காங்க. இந்த விவசாயிகள் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கான தகுதி என்னன்னா சொந்தமாக விளைநிலம் வச்சிருக்கணும், அதுல விவசாயம் தான் செய்யணும். அவங்க 2 ஹெக்டேர் அளவு வரைக்கும், 2 ஹெக்டேருக்கும் குறைவாக நிலம் வச்சிருக்கவங்க தான் இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும், இந்த 6000 பெற முடியும். அடுத்து 13வது கேள்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் எண்ணும் எழுத்தும், அதாவது அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு வேணும், எழுத படிக்க தெரியணும், கணக்கு கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி அடிப்படை எண்ணறிவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து 2022 ஜூன் 13ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ தமிழ், ஆங்கிலம் அதை வாசிக்கிறது, அப்புறம் அடிப்படை கணித திறன், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். அடுத்து ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எந்த பகுதியில் குடியேறி வசிக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 வந்து குறிப்பிடுது. அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 19 உட்பிரிவு பியில் என்ன குறிப்பிடுறாங்களா, ஒரு தொகுதியில வழக்கமா குடியிருக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா அவரு அந்த தொகுதியிலே வாக்காளராக பதிவு செய்ய முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடி ஒரு ஊர்ல இருந்திருப்பாங்க, அடுத்து வேற ஊருக்கு மாறுவாங்க. ஸோ வழக்கமாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த தொகுதியிலே வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அடுத்து சுதந்திர போராட்ட வீரர் பெங்காலி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினமானது ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அவர் தான் வந்து நம்மளுடைய தேசிய கொடியான மூவர்ண கொடியை வந்து வடிவமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் முதல்வர் படைப்பகம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வருஷம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொளத்தூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாணவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற வகையில் படைப்பகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வட சென்னையில் ஒரு 4 படைப்பகங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோவளம் கடற்கரைக்கு வந்து நீலக்குடி அந்தஸ்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் கொடுப்போம், டென்மார்க் நிறுவனம் தான் கொடுக்குறாங்க. தூய்மையான கடற்கரைகள், சுற்றுலா பயணிகள் வர வகையில் தூய்மையாகவும் அதுக்கான வசதிகள், இப்போது ப்ளே பண்ணுறதுக்கான வசதி, மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த பீச்சுக்கு போகிற வகையில் அவங்களுக்கான வசதிகள், இந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய கடற்கரை பகுதிக்கு தான் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டென்மார்க் கண்ட்ரி. இப்போ மெரினால அதுக்கான வசதிகளை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
அடுத்து நடிகர் மதன் பாபு அவர்கள் இப்போ ரீசெண்டாக உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நகரங்களுக்கு இடையே இயக்குவதற்காக ஒரு 100 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. யூனிவர் சல்ஃபர்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு பிரிவு தான் கிரீன் எனர்ஜி மொபைலிட்டி. இந்த நிறுவனத்தோட தான் இப்போ ஒப்பந்தமானது டாடா மோட்டார்ஸோட மேற்கொண்டிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கூட 100 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்காக கிரீன் எனர்ஜி மொபைலிட்டி நிறுவனம் மேற்கொண்டிருக்காங்க ஒப்பந்தம். அப்புறம் சிங்கப்பூர்ல உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெறுது. இதுல 400 மீட்டர் கலப்பு ரிலே பிரிவில் பார்த்தீங்கன்னா 3, 18, 48 நிமிடத்துல இலக்கை எட்டி புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை இப்போ ரீசெண்டாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல 1256 முகாம்கள் மேற்கொள்ள போறாங்க. எவ்வளவு கோடியிலனா 13.58 கோடியில இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து குரூப் 2க்காக GS டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயர் ஆகஸ்ட் 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம். ஃபீஸ் 600. குரூப் 2க்கான GS பேட்ச்க்கு ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஸோ மேக்ஸ் பேட்சும் குரூப் 2க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரிவிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலிருந்து எந்த விதைகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் இ, பி மற்றும் சி. சீபக்தான் பக்வீட். தமிழகத்தில் 2025 to 26ஆம் நிதியாண்டில் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் டேஷ் கோடி செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 52.44 கோடி. நாட்டின் முதல் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் எந்த நாட்டின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜப்பான். தமிழகத்தின் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தூத்துக்குடி. உள்நாட்டு சுற்றுலா செலவின கணக்கெடுப்பு மற்றும் தேசிய குடும்பத்தினர் பயண கணக்கெடுப்பை நடத்துவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, NSO. சமீபத்தில் எங்கு நடுக்கற்களும் பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆம்பூர். ராஜராஜ சோழன் சிலை எங்கு அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தஞ்சாவூர். எந்த நாட்டிடமிருந்து C295 ரக ராணுவ விமானத்தை இந்தியா வாங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்பெயின். இந்திய வீரர் முரளி ஸ்ரீசங்கர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தடகளம். கோபா அமெரிக்கா ஃபெமனினா கால்பந்து போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரேசில். உலகிலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். பிரதமரின் விவசாயிகள் உதவித்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.